நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் இன்னைக்கு 79வது எபிசோடாக எங்கில் உள்ள சம்பவத்தை பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, திருநெல்வேலியில் உள்ள ஆற்றங்கரை படுகையோரத்தில் அமைந்துள்ள ஒரு சின்ன கிராமத்தில் பேச்சியம்மனே நேரில் வந்து ஒரு பெண்ணிற்கு பிரசவம் பார்த்த ஒரு சம்பவம். மேலும் அந்த பேச்சியம்மனின் வரலாறையும் தான் நாம் இன்னைக்கு 79வது எபிசோடாக பார்க்க போகிறோம் நண்பர்களே. மேலும் இந்த சம்பவத்தை நமக்கு அனுப்பி வைத்தவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா, அதே திருநெல்வேலி பகுதியை சார்ந்த நமது சப்ஸ்கிரைபரான மகேஸ்வரன் அப்படிங்கக்கூடிய ஒரு வாலிபர் தாங்க நமக்கு இந்த சம்பவத்தை அனுப்பி வச்சுருக்காங்க. இந்த சம்பவம் யாருக்கு நடந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, அதே மகேஸ்வரன் அவர்களது பாட்டிக்கு தாங்க. 1955 அந்த காலகட்டத்தில் அந்த பாட்டிக்கு நடந்த ஒரு ஆன்மீக சம்பவம் தாங்க. என்ன நடந்தது அப்படிங்கிறத பார்ப்போம் நண்பர்களே. பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் அப்படிங்கிற பெல் பட்டனை அமைக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் அப்படிங்கிறத தெரியப்படுத்திக்கிறேன் நண்பர்களே. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இதை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி நம் சேனல் வளர்ச்சிக்கு பேர் உதவியாக இருங்கள் என் அன்பு நண்பர்களே. வாங்க நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். நம்ம ஏற்கனவே சொன்னது போல நண்பர்களே, இந்த சம்பவம் திருநெல்வேலியில் ஆற்றங்கரை படுகையோரத்தில் அமைந்துள்ள ஒரு சின்ன கிராமத்தில் 1955 அந்த காலகட்டத்தில் முத்தம்மாள் அப்படிங்கக்கூடிய அந்த பாட்டிக்கு தாங்க இந்த நிகழ்வு நடந்திருக்குது. முதல்ல இந்த முத்தம்மாள் பாட்டி அவங்க குடும்பத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா, பாட்டியும் தாத்தாவும் நல்லா செழுமையாக தான் வாழ்ந்து வந்திருக்காங்க. அந்த காலகட்டத்தில் ஓரளவுக்கு வசதியான குடும்பத்தை சார்ந்தவர்கள் தான். 1953, 54 அந்த காலகட்டங்களில் இவங்களுக்கு 4 ஆண் குழந்தைகள் இருந்திருக்காங்க. 4 ஆண் வாரிசுகள் இருந்தாலும் சரி, அந்த பாட்டிக்கும் தாத்தாவுக்கும் நமக்கு ஒரு பெண் குழந்தை இல்லையே அப்படின்னு சொல்லி ஒரு ஏக்கம் ஒன்று இருந்துக்கிட்டே இருந்திருக்குதுங்க. இந்த பாட்டியின் குடும்பத்திற்கு குலதெய்வம் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஊருக்கு எல்லைப்புறத்தில் அமைந்துள்ள அந்த பேச்சியம்மன், வனப்பேச்சியம்மன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த காளிதேவியின் அவதாரம் கொண்ட அந்த பேச்சியம்மன் தான் இவங்களுக்கு குலதெய்வமாக இருந்து வந்திருக்காங்க. அப்போ அந்த குலதெய்வம் கோயிலுக்கு அடிக்கொருக்கா இவங்க போய் வேண்டுதல் வைப்பதெல்லாம் வழக்கம். எனக்கு ஒரு பெண் வாரிசு ஒன்று கொடுங்கம்மா, கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் பேரே சூட்டி உங்கள் நினைவாக நான் அதை வளர்த்துக்கிடுவேம்மா அப்படின்னு சொல்லி இந்த பாட்டி வேண்டுதல் வைக்காங்க. காரணம் என்னென்னா, இந்த பாட்டி ஆன்மீக ஆற்றல் பொருந்திய ஒரு பாட்டி. நல்லா கோயில் குளத்துக்கு நல்லா போகிறது வழக்கம், சாமி ஆடுறதெல்லாம் வழக்கம். இப்படியெல்லாம் கொஞ்சம் நல்ல செல்வாக்கான குடும்பமாக இருந்தாலும் ஆன்மீக ஆற்றல் இந்த பாட்டிக்கு ரொம்ப இருந்திருக்கு. மனமுருகி வேண்டிக்கிட்டே இருந்திருக்காங்க. இவங்களுக்கு அந்த காலகட்டங்களில் கருவும் தரிச்சிருக்கு. கரு உண்டான உடனேயுமே கொஞ்சம் கவனமாகவே இந்த பாட்டியம்மாவும் இருந்து வந்திருக்காங்க. நல்லா அடிக்கொருக்கா வெள்ளி செவ்வாய்க்கு கோயிலுக்கு போகிறது தொடர்ச்சியாக. ஏன்னா ஊருக்கு அவுட்டர்புறத்தில் தான், எல்லைப்புறத்தில் தான் அந்த கோயில் இருக்குது. தொடர்ச்சியாக அவங்க வயக்காட்டுக்கெல்லாம் போயிட்டு வரும்போது அந்த கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வருவது வழக்கம். அப்பைக்கப்போ போய் அந்த பேச்சியம்மன்ட்ட போய் மனமுருகி வேண்டி வருவதெல்லாம் வழக்கம். அந்த பேச்சியம்மன் கோயில் திருவிழா வரும்போதெல்லாம் இவங்க தனியாகவே இந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள் பேச்சியம்மனுக்கு எவ்வளவு பணிவிடைகள் செய்யணுமோ, எவ்வளவு செய்யணுமோ எல்லாமே செய்வாங்க. அவ்வளவு அன்பாக அந்த பேச்சியம்மனை இவங்க வணங்கி வந்துக்கிட்டே இருந்திருக்காங்க. அந்த பேச்சியம்மனின் அருளும் இவங்களுக்கு பரிபூரமாக கிடச்சிருக்குதுங்க. என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அந்த காலகட்டங்களில் பெரும்பாலும் இப்போ தான் கேஸ் அடுப்பு சிலிண்டர் எல்லாமே வந்துருச்சு. அந்த காலகட்டங்களில் விறகடுப்பு இப்போ தான் வழக்கம். மேற்கொண்டு விறகு பெரும்பாலும் அந்த காட்டுப்பகுதியில் சென்று சுள்ளி பொறுக்கிட்டு வருவது, மேற்கொண்டு வயக்காட்டுக்கு போகும்போது அங்கே பக்கத்தில் உள்ள அந்த வனாந்தர பகுதியில் போய் சுள்ளி பொறுக்கிட்டு பாட்டியும் தாத்தாவும் சமையல் பண்ணி சாப்பிடுவது, இது போன்றதெல்லாம் பிள்ளைகளை நல்லா பராமரித்து வளர்ப்பதெல்லாம் வழக்கம். இப்படி தாங்க இருந்துட்டு வந்திருக்கு. நல்ல நிறை மாத கர்ப்பிணியாக இந்த பாட்டி ஒரு காலகட்டத்தில் வரும்போது பாட்டிக்கு உதவியாக பிள்ளைங்கள்லாம் இருந்தாலும் சரி, இந்த பாட்டி எல்லா வேலையுமே தானே செய்யணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆசைப்படுவாங்க. நல்லா கொஞ்சம் ஆரோக்கியமான பாட்டி. அப்படிங்கிற அந்த முத்தம்மாள் பாட்டி அவங்க வயக்காட்டுக்கு போகும்போது கணவர்கள்லாம் சாப்பாடெல்லாம் எடுத்துகிட்டு போகிறது வழக்கம். மறுநாளைக்கு நம்ம சமையல் பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிறை மாத கர்ப்பிணியான அந்த முத்தம்மாள் பாட்டி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, பக்கத்தில் உள்ள அந்த பேச்சியம்மன் கோயிலுக்கும் போயிட்டு வழிபாடு செஞ்சுட்டு அப்படியே அதுக்கு பக்கத்தில் கொஞ்சம் தள்ளி போனோம்னா வனாந்திர பகுதியில் போய் சுள்ளி பொறுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது மெய் மறந்து சுள்ளி பொறுக்கிட்டு இருக்காங்க. நிறைமத கர்ப்பிணியான அந்த முத்தம்மாள் பாட்டி குனிஞ்சு நிமிந்து சுள்ளி பொறுக்கிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு வயிறு வலி வந்துடுதுங்க. காரணம் என்னென்னா, பிரசவ வலியே வந்துடுது. தன்னால் வயிற்று வலியில் பிரசவ வலியில் துடி துடிச்சு போகிறாங்க. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒத்தைக்கு தான் போயிருக்காங்க. இவங்களுக்கு உதவிக்கு கூட அந்த பகுதியில் ஆள் கிடையாது. சரி, கோயிலுக்கு தானே போயிட்டு வந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கணவரும் பிஞ்சைக்கு வந்தவங்க அப்படியே கோயிலுக்கு போயிட்டு வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்பி இருந்துகிட்டு இருக்கும்போது இவங்க சுள்ளியும் பொறுக்கிட்டு வரலாம் இவங்க போயிருக்காங்க. துணைக்கு யாரையுமே கூட்டிட்டு போகல. இப்போ ஒத்தையில அங்கே வயிற்று வலியில் சுள்ளியில கீழே ஓட்டுட்டு தன்னால் துடிச்சுக்கிட்டு இருக்கும்போது, அம்மா பேச்சியம்மா நீ தாம்மா காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னால் வழியில் கத்தி கதறிக்கிட்டு இருக்கும்போது ரொம்ப துடிச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. இவங்க வச்ச வேண்டுதலோ, இவங்க செஞ்ச கோரிக்கையோ வேண்டுதலோ என்னவோ தெரியலைங்க. இவங்க செஞ்ச வாக்கியமானு தெரியல. அந்த நேரத்துக்கு ஒரு பெண்மணி வந்துடுறாங்க. காரணம் என்னன்னா, ஒரு வயதான பெண்மணி மாதிரி ஒரு பெண்மணி வந்துடுறாங்க.
பெண்மணி வந்து ஐயா தாயே என்னம்மா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை தொட்டு தூக்கி மடியில் வச்சு என்னம்மா ஆச்சு தாயே அப்படிங்கும்போது வயிறு வலிக்கு அப்படிங்கும்போது அந்த பாட்டியம்மாவும் புரிஞ்சுக்கிட்டாங்க. யார் உதவிக்கு வந்த பாட்டியம்மாவும் புரிஞ்சுக்கிட்டாங்க. இந்த முத்தம்மா பாட்டி வந்து அப்போ நேரத்துக்கு கொஞ்சம் வயசு தானே. இந்த பாட்டி வந்து அக்கா எப்படியாவது என்னை கொண்டு போய் வீட்டில் சேர்த்துருங்கக்கா, எனக்கு வயிறு வலி தாங்க முடியலைக்கா, எனக்கு எப்படியாவது பாருங்கக்கா அப்படிங்கும்போது இல்லைதாயே நீ கவலைப்படாதம்மா நான் பிரசவம் பார்க்குறம்மா உனக்கும்போது பயத்தில் இருந்திருக்காங்க. யார் முத்தம்மாள் பாட்டிக்கு ரொம்ப பயம். நீ ஒன்றும் கவலை இல்லைம்மா, என்னம்மா உனக்கு இங்கே பிரசவம் ஆயிரும் போல தெரியுதம்மா, நானே உனக்கு பார்க்குறம்மா அப்படின்னு சொல்லும்போது வந்து அப்படியே கண்கூட அப்படியே அங்கே கூடி பக்கத்தில் உள்ள அந்த கோயிலை கொஞ்சம் எட்டமாக பார்த்துக்கிட்டு அப்படியே மனமுறையை கையெடுத்து கும்பிட்டு வேண்டிக்கிட்டே இருக்கும்போது இந்த பாட்டி வந்து உதவிக்கு வந்த பாட்டி வந்து பிரசவம் பார்க்குறாங்க. பிரசவம் பார்க்கும்போது என்ன நினச்சாங்கன்னு தெரியல, அப்படியே அரை மயக்கத்துக்கு போனவங்க தான், எதுவுமே தெரியலை, ஒரே நம்ம அந்த பேச்சிய மனம் மட்டுமே மனசில் நினச்சிக்கிட்டே அப்படியே படுத்திருக்காங்க. அந்த வலி கூட அவங்களுக்கு அவ்வளோவா தெரியலையாங்க. கொஞ்சம் நேரத்தில் வந்து குழந்தை அழுகிற சத்தம் மட்டும் கேட்டிருக்குது. உதவிக்கு வந்த அந்த பாட்டி வந்து அப்படியே கன்னத்தில் கொஞ்சம் தட்டி எழுப்பி எப்படியோ வந்து உஷார் நிலைக்கு கொண்டு வந்துட்டாங்க. முத்தம்மாள் பாட்டியை கொண்டு வந்தோடனே அப்படியே குழந்தை அழுகிற சத்தம் கேட்குது. அவங்க கையில் வந்து அந்த உதவிக்கு வந்த பாட்டி வந்து கையில் வந்து தூக்கி அப்படி பிடிச்ச மாதிரி, அம்மா உனக்கு அழகிய ஒரு பெண் குழந்தை ஒன்று பிறந்திருக்குமா, உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைம்மா, நீ நல்லபடியாக இருப்பதாயே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கையில் உடுக்காங்க. அப்படியே மரோட வாங்க முடியாமல் வாங்கி அப்படியே கட்டி தழுவிக்கிட்டு இருந்திருக்காங்க இந்த பெண் குழந்தைய கட்டி தழுவிக்கிட்டு, அம்மா நீங்கள் யாருன்னே தெரியலையம்மா, பேசவே முடியலை, அவ்வளோ தூரம் பேச முடியாமல் பேசுகிறாங்க, ஏமா உனக்கு எல்லாம் சரியாக போயிருமா அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ கொண்டு வந்த தண்ணி மாதிரி ஏதோ ஒன்று இதை குடிமா அப்படிங்கும்போது இல்லை இருக்கட்டுமா அப்படிங்க, நீ இதை குடிதாயே அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று கொடுத்துருக்காங்க. அதை குடித்த கொஞ்ச நேரத்தில் வந்து கொஞ்சம் செளிமடைச்சிட்டாங்க. யாரும் முத்தம்மாள் பாட்டி கொஞ்சம் செளிமடைஞ்ச உடனேயுமே ஒன்றும் கவலைப்படாததாயே, உனக்கு நல்ல குழந்தை பிறந்திருக்கு, அழகிய பெண் குழந்தைம்மா, பார்த்து பத்திரமா போகணுமா அப்படிங்கும்போது என்னால் நடந்து போவதற்கு கஷ்டமாக இருக்குமே அப்படின்னு சொல்லும்போது ஒன்றும் கவலைப்படாதம்மா, உன்னை எங்கே கொண்டு வந்து விடன்னு சொல்லு, நான் கொண்டு வந்து விடுதேன் தாயே அப்படின்னு சொல்லி முத்தம்மாள் பாட்டிகிட்ட உதவிக்கு வந்த பாட்டி வந்து சொல்லியிருக்காங்க. சரி நீங்களே என்னை கொண்டு வந்து பத்திரமா கொண்டு வந்து விட்டுருங்கும் போது கைத்தாங்களா அப்படியே தூக்கி கொண்டு வந்து எங்கே விட்டுருக்காங்கன்னா போகிற வழியிலே அப்படியே அந்த பேச்சியம்மனை பார்த்து வழிபடும்போது இந்த பாட்டி சிரிச்சிருக்காங்க. உதவிக்கு வந்த பாட்டி என்னதாயே அப்படிங்கும்போது, இல்லைம்மா எனக்கு குலதெய்வம் இதுதான், அதான் சரி வணங்கிட்டு போன்ட்டு, உனக்கு குலதெய்வத்தின் அருள் பரிபூர்ணமாக இருக்கும்மா, உனக்கு கூடவே இருக்கும், நீ ஒன்றும் கவலைப்படாத வாதாயே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து அணைச்சி கொண்டு போய் எங்கே விட்டுருக்காங்கன்னா வயக்காட்டு வரைக்கும் கொண்டு வந்து விட்டுருக்காங்க. கையில் குழந்தைய தீட்டு வர்றதை பார்த்ததும் பதறி அடித்து தாத்தா வராருங்க. தாத்தா வேற சொல்ல மறந்துட்டேங்க, வேல்முருகன் தாத்தா அங்கேருந்து பார்த்துட்டு நம்ம மனைவி தான் கையில் ஏதோ குழந்தைய தீட்டு வராங்கன்னு சொல்லிட்டு பதறி அடித்து வேகமாக ஓடியாராங்க. ஏன்னா சடஞ்சு போய் வந்திருக்காளே நம்ம மனைவி அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ஓடியாராருங்க. தாத்தா ஓடியாரும்போது தாங்க இங்கே வந்து பார்க்கும்போது என்னதாயே அப்படிங்கும்போது எங்கே நமக்கு பெண் குழந்தை வந்திருக்கு அழுதுகிட்டே கண்ணீரோடு சொல்லுதாங்க. அன்போட கட்டி தழுவிட்டு வாமான்னு சொல்லி பத்திரமா பிடிச்சி உட்கார வச்சு உதவிக்கு உடனடியாக மாட்டு வண்டி எல்லாமே அந்த நேரத்தில் வந்து தயார் பண்ணுறாரு. யார் வேல்முருக தாத்தா வந்து முத்தம்மாள் பாட்டிக்கு எல்லாம் தயார் பண்ணி, ஏன்னா வீட்டுக்கு கூப்பிட்டு போகணும் இல்லையா, எப்படி தாயே நீ அங்கேருந்து இங்கே வந்த அப்படிங்கும்போது எப்படி வந்தோம்னே தெரியலைங்க, இந்த மாதிரி எல்லாம் நடந்துருச்சு சொல்லி அந்த அதிசயமான அந்த நிகழ்வெல்லாம் சொல்லும்போது எனக்கு ஒரு அக்கா தான் பிரசவம் பார்த்தாங்க, ஒரு அம்மா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பார்க்கும்போது இங்கே தானே நின்னாங்க, என்னை கொண்டு வந்து அவங்க தான் அங்கே விட்டாங்க, ஆமாம்மா அவங்க கூட ஒரு பெண்மணி வந்த மாதிரி இருந்துச்சுமா, நான் இங்கேருந்து பார்த்தேன், நான் டக்குன்னு மம்பட்டியெல்லாம் போட்டுட்டு நான் ஓடியாரும்போது அதுக்கப்புறம் நீ மட்டும்தான் குழந்தையோட நிற்கிற, அந்த அம்மாவை நான் பார்க்கவே இல்லையாம்மா, அந்த அம்மாவுக்கு ஒரு நன்றி சொல்லணுமே அப்படிங்கும்போது வந்து ரொம்ப மெய் சிலிருக்கிற காட்சிங்க அது. அப்போது அவங்களுக்கே வந்து என்னடா இது இவ்வளோ அதிசயமாக நடந்திருக்கு, இவ்வளோ தூரம் கொண்டு வந்து விட்ட அம்மாவும் காணும், ஏன்னா போயிருந்தா கண்ணு கட்டுற தூரம் தான் போயிருக்கணும், சுற்றி முற்றி பார்க்குறாங்க, அந்த உதவி செஞ்ச அந்த அம்மாவை காணுமே அப்படின்னு சொல்லிட்டு, அந்த பாட்டி அம்மாவை காணுமே அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்குள்ளே பேசிட்டு, அந்த கடவுள் தான் நேரடியாக வந்து நமக்கு உதவி செஞ்சது போல் இருக்குதுப்பா, வாமா போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கப்புறம் அப்படியே கொஞ்சம் அரவணைச்சு கொண்டு போய் வீட்டில் வச்சு நல்லா கொஞ்சம் ஒரு 16 நாள் 15 நாள்லாம் கழிச்சிட்டு அந்த பேச்சியம்மனை போய் வணங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தையோடு அங்கே வந்து பேச்சியம்மன் கோயிலுக்கு வந்து போகிறாங்க, அவங்க குலதெய்வம் கோயிலுக்கு போகிறாங்க. அப்படி போகும்போது வந்து கோயில் பூசாரியும் வந்து ஒரு பெண்மணி தாங்க. இந்த அம்மாவும் பூஜைகள்லாம் செய்யும், யாரும் இந்த முத்தம்மாள் பாட்டியும் அப்பைக்கப்போ கோயிலுக்கெல்லாம் பூஜைகள் செய்யும். இருந்தாலும் அந்த கோயிலுக்குன்னு சொல்லி ஒரு பூசாரி ஒன்று உண்டு, அந்த பூசாரி வந்து பெண் பூசாரி தான். அப்போ அந்த பெண் பூசாரி வந்து நல்லா பூஜைகள்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கும். திடீர்னு வருதி வந்து ஆடுற மாதிரி ஆடி இருக்காங்க. ஆடும்போது வந்து என்ன முத்தம்மா நல்லா இருக்கியா தாயே அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கு. தாயே நல்லா இருக்கம்மா பேச்சியம்மா அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளைய காலடியில் போட்டு வணங்கி அப்படியே பயபக்தியோடு நிற்கும்போது, என்ன தாயே கைவிட்டுரும்னு நினச்சியா, காட்டுக்குள்ளே வந்தாப்புல இந்த பேச்சு வனப்பேச்சு உன் கூட இருக்க மாட்டேன்னு நினச்சியா, உன் கூடவே தான் எப்போவுமே இருப்பேன் தாயே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பேசும்போது, அம்மா எனக்கு வந்தது நீதானம்மா, எனக்கு பிரசவம் பார்த்ததெல்லாம் நீதானம்மா அப்படிங்கும்போது, என்னை விட்ட வேறு யார் தாய் உனக்கு துணை நிற்பா சொல்லு, நான் தான் உனக்கு எல்லாமே பார்த்துக்கிட்டேன், நீ காட்டுக்குள்ளே வந்து பரதாவச்சு கிடக்கும்போது நான் தான் தாயே வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் அந்த வனப்பேச்சி அம்மன் வந்து பூசாரியின் அந்த பெண் பூசாரியின் உடம்பிலிருந்து சொல்லி, நீ நல்லா இருப்பதாயே அப்படின்னு சொல்லிட்டு ஆசீர்வாதம் பண்ணி, நீ நினச்ச கனி உனக்கு கிடச்சிருச்சு இல்லையா, நான் தான் கொடுத்துருக்கேன் ஐயா, நீ என்ன செய்ய போகிற அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து இந்த தாத்தா கேட்கும்போது, உன் பேரையே சூட்டியிருந்தேன் தாயே, உன் கோயிலுக்கும் இந்த புள்ள வந்து அப்போக்கப்போ பூஜைகள் புனஸ்காரங்கள்லாம் செய்யும், இது போகிற இடத்துல வந்து யார் தான் குலதெய்வம் இருந்தாலும் உனக்கு மிஞ்சி எந்த சாமியும் கிடையாது, இந்த கோயிலுக்கு கண்டிப்பாக வரும் என் புள்ள வரும்னு சொல்லி வாக்குறுதியெல்லாம் கொடுத்துட்டு அதற்கப்புறம் அந்த சாமிக்கு வந்து படையல் பூஜைகள்
எல்லாமே செஞ்சு முடிச்சுட்டு மனசார வேண்டிட்டு வந்திருக்காங்க. இந்த சம்பவத்தை வந்து யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னா அந்த முத்தம்மாள் பாட்டி தாங்க. இப்போயும் அவங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 71 வயதில் வந்து நல்ல ஆரோக்கியமாக இருக்கிறாங்க. பரவாயில்லைங்க, நல்லா இருக்கிறாங்க. இப்போயும் வந்து அந்த அம்மனுக்கு வந்து நல்ல வழிபாடுகள்லாம் செஞ்சு குடும்பத்தோடு போய் வழிபடுவதெல்லாம் வழக்கம். இப்படி தான் அடிக்கொருக்கா வந்து கோயிலுக்கு வாங்கலும் மகளை பேச்சியம்மாலே அந்த பெண் குழந்தைக்கு பேர் சூட்டியிருக்காங்களே, அந்த பேச்சியம்மாளின் குழந்தை தாங்க யார் நமக்கு இந்த சம்பவத்தை அனுப்பி வச்ச நம்ம சப்ஸ்கிரைபரான மகேஸ்வரன். அந்த மகேஸ்வரன் வந்து என்ன பாட்டி எதுக்கு எடுத்தாலும் கோயிலுக்கு கூப்பிட்றீங்க, அப்படி சொல்லக்கூடாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு தனக்கு நடந்த அந்த அதிசயமான ஒரு ஆன்மீக நிகழ்வை வந்து தனது பேரப்பிள்ளைக்கு வந்து யார் சொல்லியிருக்காங்க, அந்த முத்தம்மாள் பாட்டி சொல்லியிருக்காங்க. அந்த பேரப்புள்ள தான் நமக்கு வந்து அனுப்பி வச்சிருக்காரு. அந்த மகேஸ்வரனுக்கு ஒரு நன்றி. மேற்கொண்டு வந்து அந்த மகேஸ்வரன் வந்து அடிக்கடி இந்த கோயிலுக்கு கூட்டு வர்றதை வந்து இந்த வரலாறை சொன்னதும் இல்லாமல், அப்போ அந்த பேச்சியம்மனுடைய வரலாறையும் எனக்கு சொல்லுங்க பாட்டி அப்படிங்கும்போது அந்த பேச்சியம்மன் வரலாறை வந்து அவங்களுக்கு தெரிந்த அந்த பாட்டிக்கு தெரிந்த வரலாறையும் மகேஸ்வரன்ட்ட சொல்லியிருக்காங்க. அந்த மகேஸ்வரன் இதையும் சேர்த்து நம்மகிட்ட சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக இதையும் போஸ்ட் பண்ணுங்க நண்பரே அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதையும் கண்டிப்பாக சொல்லிடுவாங்க. அந்த பேச்சியம்மன் வரலாறு என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா, இது வந்து ஆண்டுகள் என்னங்கிறது வந்து தெளிவாக தெரியாட்டியும் கூட அந்த முத்தம்மாள் பாட்டிக்கு தெரிஞ்ச விஷயத்தை வந்து சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பாண்டிய மன்னர்கள் வந்து தமிழகத்தின் பகுதியில் வந்து ஆண்டு வந்துகிட்டு இருக்கும்போது அந்த பாண்டிய மன்னனுக்கு கீழே வந்து ஒரு குறு நிலத்தை வந்து ஒரு மன்னர் வந்து ஆண்டு வந்திருக்காரு. குறுநில மன்னராக இருந்து வந்திருக்காரு, வல்லாளன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த வல்லாள மன்னன் வந்து ஆண்டுகிட்டு இருக்கும்போது வந்து கர்நாடகத்தை சார்ந்த பாண்டிய மன்னனின் ஆட்சியின் வீழ்ச்சிக்கு அப்புறம் வந்து கர்நாடகத்தை சார்ந்த ஒரு சில மன்னர்கள் வந்து இந்த வல்லாளன்ட்ட இருந்து அந்த நிலப்பகுதியை வந்து பிடுங்கிடுறாரு. நல்ல மன்னராட்சி செஞ்சுக்கிட்டு இருந்த அந்த வல்லாளன் வந்து அதற்கப்புறம் வந்து ரொம்ப நலிவடைஞ்சு காட்டுக்குள்ளே உயிர் தப்பி போனால் போதும் அப்படின்ட்டு காட்டுக்குள்ளே போயிடுறாங்க. அப்போ காட்டுக்குள்ளே போன உடனேமே வந்து என்ன நடந்துருது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, தனது மந்திரிமார்கள் ஒரு சில பேரை கூட்டுக்கிட்டு மக்களையும் கூட்டுட்டு காட்டுக்குள்ளே தஞ்சம் புகுந்தாலும் வந்து இந்த மன்னன் வந்து நல்ல ஓரளவுக்கு செழுமையாக வாழ்ந்த ஒரு மன்னனாக இருந்திருக்காரு. இப்போ காட்டுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் அந்த செழுமை எதுவுமே கிடையாது. அப்போ என்ன பண்ணிடுறாருன்னா, பக்கத்து கிராமங்கள் கொஞ்சம் தள்ளி தள்ளி உள்ள கிராமங்களை வந்து தனது வீரர்களை கொண்டு போய் சூறையாடிட்டு வருவது, அதை வச்சே இவங்க வந்து கொஞ்சம் பிளப்பு நடத்தும், இப்படி எல்லாம் நடந்துக்கிட்டே இருந்திருக்கு. அந்த மன்னனின் அட்டூழியங்களும் கொஞ்சம் தாங்க முடியாமையே இருந்திருக்கு. இப்போ காட்டுக்குள்ளே இருந்தாலும் வந்து அந்த கர்நாடக மன்னமார்கள் வந்து இவரை வந்து தேடிக்கிட்டே இருந்தாலும் இவர் வந்து வனாந்திர பகுதிக்குள்ளேயே ஒளிஞ்சு வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அந்த காலகட்டத்தில் அந்த வல்லாள மன்னனின் மனைவி வந்து கர்ப்பம் தரிச்சிடுறாங்க. அந்த கர்ப்பம் வந்து நிறைமாத கர்ப்பமாக இருக்குது. இந்த மனைவிக்கு வந்து பிரசவம் பார்க்கணுமே. இப்போ ஊர் பகுதியில் இருந்தால் நம்ம நல்ல முறையில் பண்ணிடலாம், ஆனால் இப்போ நம்ம வனப்பகுதியில் இருக்கமே என்னடா செய்யலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பேச்சியம்மா அப்படின்னு சொல்லக்கூடிய பெரியாச்சி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பகுதியில் வந்து ஒரு மருத்துவச்சி, நல்ல கைதேர்ந்த மருத்துவச்சி இருக்காங்க. அவங்க வந்து ஒரு தெய்வீக ஆற்றல் பொருந்தி அந்த மருத்துவச்சியை வந்து நம்ம கூட்டு வந்து பார்த்தா நல்லா இருக்கும்னு சொல்லி அறிவுரை யாரோ வழங்க, உடனடியாக அந்த வல்லாள மன்னன் என்ன பண்ணிடுறாருன்னா, அந்த பேச்சியம்மாங்கக்கூடிய அந்த மருத்துவச்சியை வந்து தேடி வராங்க. தேடி வரும்போது அந்த பேச்சியம்மாவை வந்து வலுக்கட்டாயமாக கொஞ்சம் கட்டாயமெல்லாம் படுத்தி கூப்பிட்டு வந்துடுறாங்க. காட்டுக்குள்ளே கூப்பிட்டு வந்து அவர் கூட வச்சுக்கிட்டு தனது மனைவிக்கு வந்து நல்லபடியாக நீங்கள் பார்த்துக்கணும், கர்ப்பம் தரிச்சிருக்கு என் மனைவி வந்து நல்ல முறையில் வந்து குழந்தை பெற்றால் உங்களை நல்ல முறையில் நான் கவனித்து உங்களை நாட்டுக்கே ஊருக்குள்ளே உங்களை நான் அனுப்பி விட்டுறேன் அப்படின்னு சொல்லி பயமுறுத்தியே அப்படியே வச்சுக்கிட்டே இருந்திருக்காரு. இருந்தாலும் அந்த பேச்சியம்மன் வந்து சரி ஒரு பிரசவத்துக்கு தானே நம்ம வந்திருக்கோம், இந்த பெண்மணிக்கு பிரசவம் பார்த்துரும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அப்போ அந்த மன்னன் வல்லாள மன்னன் வந்து சோதிடத்தெல்லாம் கொஞ்சம் அதிகமாக நம்பக்கூடிய மன்னனாக இருந்திருக்காரு. அப்போ அந்த குழந்தை வந்து ஆண் குழந்தையாக பிறந்தால் நீ இழந்ததையெல்லாம் மீட்டு விடுவாய், கண்டிப்பாக அந்த பிள்ளை வளர வளர நீ மறுபடி மன்னராகி விடுவாய் அப்படின்னு சொல்லிட்டு சோதிடம்லாம் சொல்லியிருக்காங்க. ஆனால் அதுவே பெண் குழந்தையாக இந்த பூமியில் காலடி வைத்தால் கட்டாயம் உனக்கு மரணம் நிச்சயம், நீ இப்போ இருக்கிற நிலையை விட நீ அதிகமாக கீழ் போய் விடுவாய், மேலும் வந்து உனக்கு மரணம் நிச்சயம் சொல்லி அந்த சோதிடத்தில் வந்து சொன்னதன் அடிப்படையில் வந்து இந்த மன்னர் வந்து ரொம்ப மண்டை உழப்பி போய் அப்படியே சுற்றிட்டு இருந்திருக்காரு, என்னடா இப்படி அப்படின்ட்டு. ஒரு காலகட்டத்தில் வந்து இந்த பெண்மணியும் வந்து யார் அவங்க மனைவிக்கும் வந்து நிறைமாத கர்ப்பிணிக்கு வயிற்று வலியும் வந்து விடுது. அப்போ வந்து அந்த பேச்சியம்மா தான் வந்து பிரசவம் பார்க்குறாரு. இந்த மன்னர் வந்து அப்படியே ரொம்ப பரதாச்சிட்டு இருக்காரு, என்னடா இது ஆண் குழந்தை பிறக்குமா பெண் குழந்தை பிறக்குமா அப்படின்னு நின்றுக்கிட்டு இருக்கும்போது திடீரென்று பெண் குழந்தை வந்து பிறந்துருதுங்க. பெரியாச்சின்ற அந்த பேச்சியம்மா வந்து நல்ல முறையில் பிரசவம் பார்த்து குழந்தை வந்து பெண் குழந்தை பிறந்திருக்குதுங்க அப்படின்னு சொல்லும்போது உடனடியாக அந்த மன்னன் என்ன பண்ணியிருந்தாரு, வாளை எடுத்துட்டு வந்து அந்த குழந்தையை கொன்றணும், வெட்டிடணும்னு சொல்லிட்டு தன்னிடம் உள்ள வாளை எடுத்து அந்த குழந்தையை கொல்றதுக்காக வரும்போது வந்து அந்த பேச்சியம்மா வந்து இரக்க குணம் உள்ள பெண்மணி தான், நல்ல பிரசவம் பார்க்கக்கூடிய ஒரு மருத்துவச்சி தான். ஆனால் இருந்தாலும் வந்து அவங்களுக்கு வந்து தன் கையால் பிரசவம் பார்த்த பிள்ளை இவங்க கொல்ல போகிறதா அப்படின்னு சொல்லிட்டு ஆக்ரோஷமாக என்ன பண்ணிடுறாரு, அந்த வாளையை எடுத்து மறுபடி வந்து இவரை வந்து கொல்றதுக்கு முற்படுதாங்க. பேச்சியம்மா ஒரு கையில் குழந்தைய வச்சுக்கிட்டு கீழே மடியில் வந்து பக்கத்தில் வந்து படுத்திருக்காங்க. யாரும் அந்த பிள்ளைத்தாச்சியாக இருந்த அந்த மன்னரின் மனைவிக்கு வந்து பிரசவம்லாம் பார்த்து கையில் ஒரு குழந்தைய வச்சிருக்கு. இங்கே வந்து அந்த மன்னர் வந்து கொல்ல வரும்போது வந்து வாளை பிடுங்கி அந்த மன்னரை கொல்லும் போது வந்து மயக்கம் சுயநினைவுக்கு திரும்பிய இந்த பெண்மணி யார், அந்த பிரசவமான அந்த பெண்மணி வந்து டக்குன்னு வந்து சுயநினைவுக்கு திரும்பி தன் கணவனையாக கொல்ல போகிறேன்னு சொல்லிட்டு இந்த பேச்சியம்மாவின் கழுத்தை பிடிக்க போகும்போது தான் என்ன ஆகிப்போகுது அப்படின்னா,
உடனடியாகவே வந்து அந்த வாளை எடுத்து அந்த மன்னரை வந்து ஒரு குத்தி அதற்கப்புறம் தன் காலடியில் போட்டு மிதித்து இந்த பெண்ணை வந்து தன் ஆங்கார ரூபத்திற்கு காளிதேவியின் அவதாரம் பொருந்திய அந்த பேச்சியம்மா வந்து என்ன பண்ணிடுறாங்க, ஆங்காரம் வந்து இந்த பெண்மணியின் வயிற்றையே கிழிக்கிறாங்க. என்னடா இது, நான் என் கையால் பிரசவம் பார்த்த பிள்ளையை நீ வந்து அழிப்பதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிள்ளைக்கு காவலாக வந்து அந்த பேச்சியம்மா வந்து என்ன பண்ணியிருக்கா, அந்த மன்னரையும் அந்த இடத்திலேயே வந்து வதம் செய்து அந்த பெண்மணியின் குடலை உருவி மாலையாகவும் போட்டு கொண்டதாக ஒரு வரலாறு உண்டு. அந்த பெண் குழந்தைக்கு பாதுகாப்பாகவே அந்த அம்மன் வந்து இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வரலாறு உண்டு. இந்த வரலாறை வந்து நம்ம முத்தம்மாள் பாட்டி வந்து மகேஸ்வரனுக்கு, தனது பேர குழந்தையான மகேஸ்வரனுக்கு சொல்லியிருக்காரு. அவங்க நமக்கு இந்த சம்பவத்தை அனுப்பியிருக்காங்க. ஆனால் இருந்தாலும் வந்து இப்பயும் வந்து கிராமப்புறங்கள் வந்து இந்த பேச்சியம்மன் என்ற அந்த பெரியாச்சி அம்மனை வந்து மனமுருகி வேண்டி, வயிற்று பிள்ளைத்தாச்சிகள் பிள்ளாமே வந்து பிரசவம் ஆகக்கூடிய பிள்ளைகள் எல்லாருமே வந்து மனமுருகி வேண்டினால் பேச்சியம்மன் வந்து துணை நிற்பார், எந்த குழந்தையாக இருந்தாலும் காவலாக நின்று காத்து கொடுப்பார் அப்படிங்கிறது ஒரு வரலாறுங்க. காளிதேவியின் அவதாரம் பொருந்திய அந்த பேச்சியம்மன் வந்து இது போன்று இந்த அபூர்வமாக வந்து இந்த திருநெல்வேலியில் வந்து அந்த முத்தம்மாள் அப்படிங்கக்கூடிய அந்த பாட்டிக்கு வந்து பிரசவம் செய்ததை கேட்கும்போது எனக்கு வந்து மெய் சிலிர்த்துருச்சுங்க. காரணம் என்ன அப்படின்னா, அந்த மகேஸ்வரன் வந்து பாட்டிகிட்ட வந்து ஒவ்வொரு தரமும் கேட்கும்போது அடிக்கடி கேட்பாராங்க, இப்போ தான் நடந்த மாதிரியே இருக்குமா, யாருக்கு அந்த பாட்டிக்கும் இருக்குமா, அதுபோக மகேஸ்வரன் வந்து அடிக்கொருக்க எத்தனை முறை வந்து கேட்டாலும் சலிக்காதான். அந்த அளவுக்கு இது போன்ற அபூர்வமான ஆன்மீகம் வந்து சம்பவங்களை கேட்கும்போது வந்து மெய் சிலிர்த்து இருக்கு அவருக்கு. எனக்கு வந்து இந்த சம்பவத்தை கேட்கும்போது ரொம்ப மெய் சிலிர்த்துருச்சு. நண்பர்களே, உங்களுக்கு இந்த சம்பவம் எப்படி இருக்குங்கிறத வந்து மறக்காம வந்து கமெண்ட் செக்ஷனில் பின் பண்ணுங்க. இன்னைக்கு பார்க்கக்கூடிய இந்த 2 சம்பவம் வந்து உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன். உங்களுக்கு ஒருவேளை பிடிச்சிருந்தா கட்டாயம் உங்கள் நண்பர்களுக்கும் வந்து இதை வந்து ஷேர் பண்ணி நிறைய பேருக்கு வந்து இந்த மாதிரியெல்லாம் சம்பவங்கள் நடந்திருக்குங்கிறத வந்து தெரியப்படுத்துங்க. நம்ம சேனலையும் வந்து கொஞ்சம் வளர்ச்சிக்கு வந்து கொஞ்சம் உதவியாக இருங்கள் நண்பர்களே. மேலும் வந்து மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் அப்படிங்கிற பெல் பட்டனை அமைக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் அப்படிங்கிறத வந்து தெரியப்படுத்துகிற நண்பர்களே. மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். உங்கள் வாழ்விலும் இது போன்ற ஒரு சில அமானுஷ்யமான ஆன்மீக சம்பவங்கள் எதுவும் நிகழ்ந்திருந்தால் டிஸ்பிளேயில் காட்டக்கூடக்கூடிய இந்த எண்ணிற்கு வந்து மறக்காமல் வந்து வாட்ஸ்அப் மூலம் ஒரு வாய்ஸ் மெசேஜாக அனுப்புங்க நண்பர்களே. கட்டாயம் நம்ம சேனலில் வந்து இது வந்து ஒளிபரப்பப்படும் அப்படிங்கிறத வந்து தெரியப்படுத்துகிற நண்பர்களே. மேலும் இந்த சம்பவத்தை அனுப்பி வைத்த மகேஸ்வரன் அவர்களுக்கு வந்து மிக்க நன்றிங்க. மேலும் வந்து நம்ம முத்தம்மாள் பாட்டி வந்து நல்ல நீண்ட ஆயுளோடு வாழ்க வாழ்க பல்லாண்டு அப்படின்னு சொல்லி நம்ம சேனலின் சார்பாக மனமகிழ்வோடு வாழ்த்திக் கொள்கிறேன் நண்பர்களே. நன்றி, வணக்கம். நாம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.